மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, காலையில் இருந்து எனக்கு ஃபீவர் நினைக்கிறேன், என்னோட ஃபேஸ் ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு தலைவலி கூட இருக்குது, எனக்கு ஒரு வேளை கோல்டு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே சொல்ல, அங்கே ரைனா வந்து குட் மார்னிங் ரைனா சொல்ல, ஹீரோவும் குட் மார்னிங் ரைனா சொல்கிறான். ஹீரோவும் என்னாச்சு ரைனா? ஓ என்னோட ஃபேஸ் வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ரைனாவும் சொல்கிறான், நீ நல்லா இருக்கேன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என் மேலே அக்கறையாக வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து குட் மார்னிங் ரைடுன்னு சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான் குட் மார்னிங் உங்கள் 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான், ஐயோ அரை ரைடு ஒன்று உனக்கு உடம்பு சரியில்லாமே தெரியுது. ஆமாம் எனக்கும் தெரியும் சொல்லிட்டு நான் இப்போ நல்லா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டாங்க. நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது ஹீரோ சொல்ல, என்னோட ஃபீவர் எல்லாம் அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன், என்னோட பாடி ஃபுல்லாக சூடாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்ல, டீச்சர் சொல்கிறாங்க இவனுக்கு என்னாச்சு அவன் கிளாஸில் இந்த மாதிரி பண்ணான், ஒரு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் மயங்க போட்ட விட ரைடோ வா நான் நர்ஸ் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே ஸ்டார்ட்டாகவும் நானும் கூட வரேன் சொல்ல, நான் அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒஷிதா சொல்ல, அங்கே ரைனோ சொல்கிறான் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒஷிதாவும் சரி பார்த்து போயிட்டு வர சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்க, ஏய் நீச்சா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா, எனக்கும் நீங்க அப்படியே லீவு சொல்ல, ஈரமும் அதான் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் லீவ் போட்டேன், என்னோட பாடி ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது அப்படின்னு நம்ம வீரா சொல்ல, ஏ நீச்சா இதுமாரி ஏன் நேக்கடாக இருக்கீங்க, என்னங்க ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஈரமும் தேங்க்ஸ் சொல்கிறான். ஈரமும் சொல்கிறான் நான் நீ நல்லா ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் நீ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஈரமும் மனசுக்குள்ளே சொல்கிறான். அவன் சிஸ்டர் வந்து நீச்சா நல்லா இருக்கியா, ஓ நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். நெக்ஸ்ட் சீன் தான் காட்டாங்க. ஹீரோவும் சொன்னா நீங்க நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமா நான் நீங்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரி வாங்கப்பா நான் போய் உட்காந்து சொல்லிட்டு அவங்க சீட்ல போய் உட்காடுறாங்க. ஹீரோவும் ரைனாவை பார்க்கறான். ரைனா இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ரைடா இன்னைக்கு ரைனாவுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அவள் இன்னைக்கு வரல, ஆனால் இந்த நோட்ஸ் நீ அவகிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி மேடம் சொல்லிட்டு இவனை வாங்கிக்கினான். இரவும் மனசுக்கு சொல்கிறாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு வேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருந்த கோல்டு தான் பிடிச்சிருக்குமோ சொல்லிட்டு இரவும் கவலைப்படுறான். அப்படின்னு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. மனசுக்குள்ளே சொல்கிறான் நான் எப்படியும் அவள் வீட்டுக்கு போகலான்னு தெரியுது, அதனால அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரைனா தானே சொல்லிட்டு ஹீரோவை பக்கத்துல போகிறான். ரைனா எப்படி பெரியவளா வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறான். இந்த வேலை என்னதான் நடக்குது, அது மட்டும் இல்லை அவள் கையில் ஒரு கட்டணம் இருக்கு, அதான் அந்த கண்ணை பார்க்கும்போது சோல்ஜர்ஸ்ல ஒரு ஆளு தான் இது மாதிரி கண்ணெலாம் இருக்கும். ஒரு ஆளை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அசசினா மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து அவளோட ஃபியூச்சரை மாற்றலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காளா. இல்ல இப்படி இருக்க முடியாது சொல்லிட்டு இரவு மனசுக்குள்ளேயுமே சொன்னேன், ஏய் நான் கொஞ்ச நேரமா உன்னை பார்த்து இருக்கேன், யாரா நீ சொல்லிட்டு அவளை கேட்க, ஓ அப்ப நீங்க ரைனா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமா எனக்கு இப்பதான் புரியுது நீ ரைடா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, ஹீரோ சொல்றான் ஓ அது நான் தான், சரி நான் வந்து ரைனாவோட லிட்டி சிஸ்டர் அதெல்லாம் நீ ஏறுன்னு சொல்ல, ஓ அப்ப நீ அவளோட லிட்டி சிஸ்டர் ஹீரோ கேட்க, ஓ இந்த நைஃபா இது வந்து நான் குக்கிங் பார்த்துதான் வாங்கினேன், சரி நான் கரெக்டான டைம் உன்னை பார்த்தேன், இந்த நீ இந்த நோட்ஸ் வந்து நீ ரைனா கிட்ட கொடுக்க முடியுமா சொல்லிட்டு கேட்க, என்னது நான் ஏன் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, ஹீரோவும் ஓ இவங்க இன்னும் க்ளோஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவளும் சொல்கிறான் நீ இந்த பேப்பர்ஸை நீ எடுத்துன்னு கூடு, நீயே அவகிட்ட கொடுத்தா அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் சிஸ்டருக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அவன் சொல்கிறான் நான் எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஓ எனக்கு புரியுது இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அவளும் சொல்கிறான் நான் எல்லாமே நான் சிஸ்டர் ரொம்ப வீக்கானவன், அது மட்டும் இல்லை நீங்கள் 2 பேரும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒன்றா செய்வீங்க, அதனால நீயே இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் கொடுத்துட்டு போவ. நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்க, இது ரைனாவுக்கு பிடிச்ச பொம்மை, இது லிமிட்டட் எடிஷன் சொல்லிட்டு அவளும் சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான் அப்போ நீ இதை வாங்க போறியான்னு கேட்குறான். அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு அங்கே ப்ளே பண்ணுறான். அவளோட அந்த டைமிங்கு அவளோட அந்த கண்ணு இதெல்லாம் பார்க்கும்போது ரைனா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு, அவள் எதனா ரைனா கிட்ட இருந்து எதனா ஒரு டெக்னிக் கற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க அவளும் மிஸ் பண்ணிட்டே இருக்கா. இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான் நான் வேணா அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவன் சொல்கிறான் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்ல, அவளும் சொல்கிறான் நீ ரைனா மேலே நல்லா ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். இந்த நீ இதை இப்போ அவகிட்ட கொடுக்கலாம் சொல்லிட்டு ஹீரோவும் கொடுக்க, எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கினான். இல்லை இது உன்னோட இதுதான், இதை நீ அவகிட்ட தான் கொடுக்கணும், அப்போ தான் அவன் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நீயே அவகிட்ட இந்த கிஃப்ட்லாம்
எல்லாம் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அது மட்டும் இல்ல நீ அவளை பத்தி ரொம்ப அக்கறையா இருக்க. அது மட்டும் இல்ல அவளும் உன்னை பத்தி கவலைப்படுவா. எவ்வளவு கவலைப்பட்டாலும் அவளை மாரி என்னால பெஸ்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல, நான் இப்ப வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவளும் போவேன். ஹீரோவும் கொஞ்சம் எதுவும் சொல்ல வர அவளும் சொல்லுவான், நீ என்ன ஃபாலோ பண்ணாத, நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போனா என்னோட சிஸ்டருக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான் அப்படின்னு சொல்லி ரைடோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோவும் உன்னோட கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க ரென்னு வந்து ரைடோ நீ இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இந்த டீச்சர் கொடுக்க சொன்னாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுதானே வெயிட் பண்ண, தேங்க்யூ ரைடோ அப்படின்னு சொல்றான். சரி விஷயம் என்னன்னா உன லிட்டி சிஸ்டர் இவளுதான் என்கிட்ட இதை பத்திலாம் சொன்னான். ஓ அவதான் சொன்னாளா? இவளும் சொல்றான் ஆனா அது அவன் தான் ஜெயிச்சான். இவளும் வந்து ஏறு ஒர்க் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நீ எப்போவும் நான் பார்த்துருக்கு தேங்க்ஸ் ஏறு அப்படின்னு சொல்ல அவளும் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, அது மட்டும் இல்ல அவ இது வாங்கிட்டு வந்தா பாராட்டுறேன் ஏறுன்னு சொல்லிட்டு ரைனா சொல்ல, ஆமா இது என்ன அப்படின்னு நம்ம ஏற கேட்க அதை நான் டூனா செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்தேன், நான் அவளுக்கு எனர்ஜி கொடுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ரைனா சொல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா உள்ள வரலாம் சொல்லிட்டு கூப்பிடுறான். நீ இந்த நைஃப் சூப்பரா யூஸ் பண்ற, நீ உன சிஸ்டர் குக்கிங் நல்லா பண்றீங்க அப்படின்னு நம்ம ஏற சொல்ல அவளும் சொல்றான் நான் அதை பண்ணதுக்காக ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அப்பதான் நான் ரைனாவுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு செய்ய முடியும். அது மட்டும் இல்ல நான் எல்லாமே ஒரு யூஸ்லெஸ் தான் உன்னோட சிஸ்டம் மாதிரி ரொம்ப அக்கறையா இருக்க, பின்ன நான் செய்யாம வேற யாரும் செய்வாங்க, ஏன்னா அது என்னோட ஃபேமிலி இல்ல, இன்னும் எவ்வளவு நாள் அவளை என்னால பாத்துருக்க முடியும்னு தெரியல, அது மட்டும் இல்ல அவ கூட இருக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு இம்பார்ட்டன்டான நாள், வெயிட் பண்ணு ஒரு ஹீரோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா அவளுக்கு உண்மையா உடம்பு சரின்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்ல அவளோட சிஸ்டரோட போட்டோ வச்சுட்டு அவளோட அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதான் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன். அவளும் சொல்றான் நான் வந்ததுக்கு அப்புறம் அவளை பார்த்துக்க முடியுமா எனக்கு தெரியல, ஆனா அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, ஓ இதுதான் சொல்ல வந்தாளா? அவளும் சொல்றான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ரைனா எப்பவும் எனக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட்லாம் எடுத்து வருவான், ஸோ அதனால இது போல சமைச்சு நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏறும் சொல்றான் ரைடு நீ ரைனா பத்தி தான் எனக்கு கேட்க, ஓ அதுவா, ரைனாவை பொறுத்த வரைக்கும் அவன் பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு கிளாஸ்மேட் அவ்வளவுதான், ஆனா அதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ரைனா எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிட்டே இருப்பான், லஞ்ச் செய்யும்போது கூட உன்னை பத்தி தான் பேசலாம், ஸோ நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன், நீ உண்மையாதான் பேசுற, ஆனா நீ ஒரு கெட்டனா இருந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அப்ப நான் ஒரு கெட்டனா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்க ஈரமும் பயத்துல இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க, நைட்டு டின்னருக்கு எங்கே ஸ்டே பண்ண சொல்ல ஈரமும் இல்ல டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான், நான் உன்னை ஸ்கூல்ல பாக்குறேன் அப்படின்னு நம்ம வீர சொல்ல தேங்க்யூ ரைடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க, ரெண்டும் சொல்றான் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல ரெண்டு சொல்றா ரைடர் நீ இங்கே சங்க சொல்ல வேண்டியதானே, ஏறு சொல்றான் அவன் ரொம்ப கவலையா இருந்தான், ஏன்னு சொல்லிட்டு இவன் கேட்க ரைனாவை கோல்டு போயிடுச்சு பார்த்து அவன் ரொம்ப கவலை பண்ணான், அதனாலதான் அவன் சாப்பிட மாதிரி நினைச்சு அவன் ரொம்ப கவலை பண்ணான், அதை பத்தினா அவன் கவலைப்பட தேவையில்ல, ரைனா நீயும் ரேடோ நீனியும் க்ளோஸ் ஆகதான் விரும்புறேன், ஏறும் நீ உன்னை போய் நீ என்ன நினைக்கிற சொல்ல நானும் அது மாதிரிதான் நினைக்க மாட்டேன், ரைனா சொல்றான் நீ ரைடோ கூட என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கறான், ஓ அதுவா நான் வந்து அவங்ககிட்ட குக்கிங் பத்தி பேசினேன், அது மட்டும் இல்ல உங்களை பத்தியும் பேசலாம்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல ரைடோவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறான், அவனும் சொல்றான் அவன் வந்து ஒரு மிஸ்டியஸன் பர்சன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஏறும் சொல்றான் ரைடோ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு ரைனா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, தேங்க்ஸ் இல்லாம நான் இதெல்லாம் செய்வேன் தான் காட்டுறாங்க. ரென்னு சொல்றான் ரைனா நீ இன்னைக்கு நல்லா ஹாப்பியா இருந்தாங்க, நானும் தான் அவளை பார்த்தேன், ஆனா ரெண்டும் கேக்குறான் என்னாச்சு சொல்லி கேக்குறா, அவளும் சொல்றான் ரைனா வந்து ரைடோவை பார்த்த அந்த பார்வை இருக்கு, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன், நானும் அதை பத்தி யோசிச்சு இருந்தேன், ரைனா நீயும் ஏன்னா டேட்டிங் போயிருக்கான்னு நினைக்கிறீங்களா ரென்னு சொல்ல என்னால கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நெக்ஸ்ட் டைம் நான் ரைடோவை பார்க்கும்போது நான் இதை கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஏறு சொல்றான் அவன் டேட்டிங் போயிருந்தா நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கறான், நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு ரென்னு சொல்ல ஏன் சொல்லிட்டு கேட்கறான், ஏன்னா ரைடோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல எனக்கு அவனை பிடிக்காம இல்ல நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, ரைடோ நீ என்ன ரைனாவோட கோல்டு எப்படி சொல்லிட்டு இதை கேட்க ரைனா நீ நல்லா இருக்கா, நார்மல் ஆயிட்டா, அவருக்கு பாதுகாப்பா தேவரு தான் பக்கத்துல இருக்கான், ஓ எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, சரி இங்க என்னத்துக்கு வந்திருக்க சொல்லிட்டு இதை கேட்க அவனும் சொல்றான் நான் நீ சூப்பர் மார்க்கெட் போலாம்னு சொல்லிட்டு வந்தேன், ரைடோ நீ என் கூட ஷாப்பிங் வரீங்களா சொல்லிட்டு எவ்வளவு கேட்கறான், நீங்க எதனா பிஸியா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் அதெல்லாம் இல்லை சொல்ல சரி வாங்க போலாம் சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போறான். அப்படியே நீ எப்போ தனியா ஷாப்பிங் பண்ண கேட்க இல்ல எல்லா டைமும் இல்ல ரைனாவுக்கு நீ நல்லா தான் இருக்கா, அதனால ஏறும் அவளை பார்த்துருக்கிறதுனால ஷாப்பிங் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன், நீ இதை என்ன பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்க
கேட்க, ஓ அந்த சீஸா இது இங்கதான் இருக்கேன் என்ன சொல்றான், நீ என்னோட பிக் பிரதர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, இது ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம வேற சொல்ல, அவளும் சரி சரி வாங்க நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லிட்டு வாழ்க்கைங்கன்னு சொல்லிட்டு அவனும் தேடுறான். ரெண்டு என்னாச்சு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான், ஷாப்பிங் பண்ணதுக்கு எடுத்து அந்த மணி நான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன் அப்படின்னு நம்ம வேற கேட்க, ஆமா நான் என்னதான் தேடியும் அதுல எதுவுமே கிடைக்கல, அதுல நிறைய பணம்லாம் இருந்தது, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இவனும் ஃபீல் பண்ணேன். சரி இந்தா இதை யூஸ் பண்ணிக்க, இதை யூஸ் பண்ணி பே பண்ண, அதெல்லாம் பரவாயில்ல நம்ம வாட்டை தேடிக்கலாம் சொல்லிட்டு தேங்க்யூ நீனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரெண்டும் சொல்றான், ஆமா நீனி நீங்களும் பணத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு கேட்கறா. இல்ல அது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம வேலை சொல்றான். ரெண்டும் சொல்றான், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், இப்ப நம்ம என்ன பண்றது, இதுக்கு வேற வழி இல்லையா, நம்ம வேற என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு வேலை பணம் இல்லாம வேற ஏதோ வழி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறான். ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாளா. அவன் இது மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதிகமா பொருளை வாங்கிட்டே இருந்தா அவ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் அதோட வட்டி ஏறிட்டே போவான். இப்படியே இருந்தா அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேலை சொல்ல, அவளும் சொல்றேன் என்னோட ஸ்நாக்ஸ் தான் திரும்பவும் ஷேப்ல வைக்க வேண்டிய டைம் வந்து, அப்போ அவங்ககிட்ட என்ன ஓனா மணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என்கிட்ட கொஞ்சமா மணி இருக்கு அப்படின்னு சொல்றா. அவங்க தொலைஞ்சு போன வாட்டை எதுவும் இங்க எடுத்துன்னு வந்து கொடுக்கலப்பா சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இரவா தெளிவா நம்ம வேற எங்கன்னா போய் கண்டுபிடிக்கலாம், முதல்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். அவளும் சரின்னு சொல்லிட்டேன். சரிவா நம்ம சீக்கிரமா போவோம் சொல்லிட்டு, ஆனா இந்த டாக் இங்க என்ன பண்ணுது, இது நான் ஷாப்பிங் பண்ணலான்னு எடுத்துன்னு வந்த வாலெட் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்காக எடுத்துன்னு வந்து சொல்லிட்டு அவளும் கேட்க, நீ ஒரு நல்ல பப்பின்னு சொல்லிட்டு அவளும் தடையை கொடுக்கடா. ரைடன் நீ இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, ரைனா எனக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பான், அவ எப்பவும் எனக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க டேனியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இரவும் ரைனா வார்த்தை பார்த்துட்டு சரி வேற ஒரு டைம் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டான். நீ ரைனா சொல்றான், ரெண்டு திரும்பவும் பார்த்துட்டு தேங்க்ஸ் ரைடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இரவும் சொல்றான் அதெல்லாம் பரவாயில்ல. ரைனாவும் சொல்றான், நான் வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு நூயை கூப்பிட்டே வந்தேன், அவன் திடீர்னு ஓடிட்டான், அதனால அவன் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சொல்ல, ரைனாவும் கேட்கறான் நீ எதை பேசியிருந்த என்னன்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இரவும் சொல்றான், ரைனா நான் அவனோட கேட்கணும், ரெண்டு பேரும் ஒரே நேமா இருக்கிறீங்கல்ல, அதனால ரைனான்னு சொல்லி கூப்பிடுறேன், உங்களோட பேரு பார்க்க சாமி யூஸ் பண்ணது எனக்கு மாதிரி வித்தியாசமா தெரியுது, நாம ஏதோ க்ளோஸ் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவளும் சொல்றான். அப்படி நீ ரைனானே கூப்பிடு, உண்மையா சொல்றேன் அப்படின்னு நம்ம கேட்க, நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. இங்க ஏறுன்னு சொல்றான், அவளுக்கு பிடிச்ச கோல்டு எனக்கு பிடிக்கும் நான் நினைச்சே பார்க்கல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ரைனா சொல்றான், ஏறு நீ எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால இது என்னோட டேன்னு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான் நான் இல்ல நான் கொஞ்சம் சீக்கிரமா கியூர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு